அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் அது. வயலினோட ஒரு சின்ன புதிய ஒரு முயற்சி. அதாவது ஒரு சாங், ஒரு டுட்டோரியல், ஒரு மேடம் வயலினிஸ்ட், ஆர்ஜே வயலினிஸ்ட் மேடமு அவங்க பக்காவாக டுட்டோரியல் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆன்லைனில் இருக்கிற ஒரு நல்ல குரு. அவங்களோட சேனல் பார்த்து தான் இது பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்களுக்கான சமர்ப்பணம். இன்னொன்று, இது இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 நாளாக 3 நாளாக இதே தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போவும் அதே தான் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் பார்ப்போம். சாங் நேம் வந்து பனி விழும் மலர்வனம். அது ஸ்டார்டிங் வந்து ஸ்வரம் எப்படி வரும்னா ச 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 க ப ம ம ப ம க ச ச ச ச ச ச ச ச பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் மப்ப மம 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 மக சசரி ரீரி சச ரீக மம 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 மக சசரி ரீரி சச மம 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 மக சசரி ரீரி சச. இப்படி சேக்காகுது. சேக்காகக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். என்னன்னு தெரில. கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஷேக்லாம் போகும்னு நினைக்கிறேன். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். சேலை மூடும் இளஞ்சோலை சாணி சா சா த த த ப. ஆக்சுவலாக டபுள் ஸ்ட்ரிங்கில் டச் ஆகக்கூடாது. இந்த சாஃப்ட் ஸ்ட்ரிங்கில் டச் ஆகுது. அப்படி டச் ஆகாமல் வாசிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ச ச ச ச நி 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 ச ச நீ நீ த த ப. கம பத பம பத பம பத பம பத பம மப மப
பதப்ப மப்ப மக மக ரீ 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 ச ச ச ச ச கம 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 பதப்ப ம பதப்ப மபம கமக ரீ 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 ச ச ச ச ச பனி விழும் மலர்வனம் ச ச ச ச ச ச ச ச பதம மபம மம 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 மக சச ரீ 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 சச தன் ரீக ரீக மம 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 மக பனி விழும் மலர்வனம் நனன கைகள் இணைகையில் இடைகளில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் தன நன தன நன நன தன நன 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 நன. இது இன்டர்லூட்ஸ்லாம் நிறைய வாசிச்சிருக்காங்க இந்த பாட்டில். ஆக்சுவலாக வந்து இன்டர்லூட்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான போர்ஷனு. ஜஸ்ட்டு லிரிக்ஸ் மட்டும்தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டது. இது வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக ஃபுல்லாகவே வந்து இதே சாங்ஸ் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாங்ஸ் வாசிக்கிறதுக்கெலாம் பெரும்பாலும் வந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆகுன்றாங்க. எனக்கு தெரியல. நான் போன மாதம்னா மார்ச் 2025 தான் ஸ்டார்ட் பண்ணேன் வயலினை. பரவாயில்ல, எனக்கே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எனக்குள்ளார ஒரு இசை இருக்குதுன்றது என்னால் இப்போ உணர முடியுது. இந்த சில சங்கதிகள்லாம் கரெக்டாக போடும்போது இல்லை பாடும்போது அதை ரெக்கார்ட் பண்ணும்போது இது கீபோர்டு, வயலின்னு, கீபோர்டு, அப்புறமேட்டா வாய்ப்பாட்டு, இதெல்லாம் வந்து ஒரு மியூசிக்கே ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு தான். இது கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு. இது மாதிரி யாராச்சும் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அது வந்து கற்றுக் கொடுக்குறது கிடையாது, அது ஜஸ்ட் ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது விஷயம் தெரிஞ்சுது, நான் போடுறதுல ஏதாவது தப்பு இருக்குது, இது பண்ணியிருக்குன்னா நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அது கூட எனக்கு சொல்லுங்கள். வயலின் ஸ்பெசிஃபிக்காக அதில் ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது இப்படி வாசிக்கலாம், இது இப்படி இது பண்ணலாம், இந்த நோட்டு இது மிஸ் ஆகிருக்கு, இந்த நோட்டு வந்து இப்படி கமகம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எனக்கு கமகாசெலாம் வரல இன்னும். ஜஸ்ட்டு வெறும் நோட்டு மட்டும்தான் வாசித்து இது பண்ணியிருக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது வயலினில். இதுவே ஒரு பெரிய போர்ஷன் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த இசையை வந்து இறைவன் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொடுத்துருக்க. இந்த இறைவனுக்கு எல்லாம் வல்ல அந்த சிவன் அருள், முருகனோட அருளும் நமக்கு இருக்கிறதுனால எல்லாமே நமக்கு கடவுள் ஒன்று தான். இருந்தாலும் நம்ம முன்னோர்கள், நம்ம முப்பாட்டன் வந்து சிவனும் முருகருன்றதுனால அதுக்காக நான் மற்ற இதுவெல்லாம் இக்னோர் பண்ணுறதா இல்லை, கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணுவேன், இது பண்ணுவேன், வர்ஷிப் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து ஒரு பிடிப்பு இருக்குது. ஆனால் எனக்கு சிவன் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது, பெரிய ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம முன்னோர் முப்பாட்டன் அப்படின்றது தமிழ் முப்பாட்டன். அதனால் வந்து
அந்த சிவனுக்கும் முருகனுக்கும் தமிழ் முதற் கடவுள் முருகனுக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவு வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். முக்கியமாக இந்த நன்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே வயலினிஸ்ட்டு ஜெயலக்ஷ்மி மேடம், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வரம் தான் எனக்கு அவங்களோட சேனல் கிடச்சிது. அவங்களோட டுட்டோரியல் ஆர்ஜே வயலினிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா தெரியும், பயங்கரமான ஃபஸ்ட் கிளாஸ் டீச்சிங்கு. ஐயோ, அவங்களோட ஈவன் நான் ஃபோன் பண்ணி கூட பேசினேன், அவ்வளோ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸு. அவங்க அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் வந்து எனக்கு வந்து நல்லா சொல்லித்தராங்க. சொல்லித்தரதுன்றது அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்னும் சொல்லித்தரதுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணல. ப்ராப்பராக வந்து அவங்களே சொல்கிறாங்க, ப்ராப்பராக எங்கேயாச்சும் போய் கற்றுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க. இருந்தாலும் நம்மளோட ஃபினான்ஷியல் கரெக்டாக பிளான் பண்ணுறதுனால வந்து இதை நானே செல்ஃபாக டைம் இருக்குது, பொறுமையாக தேடி கற்றுப்போம். அப்போ அந்த தேடி கற்றுக்கிறதுல தான் வந்து நிறைய இருக்குது. யாராச்சும் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு தேடல் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேடி நம்மளே கற்றுப்போம். அப்போ அதில் வந்து ஒரு ஆழம் கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும், அது இசையோட பெருமை கிடைக்கும். இந்த மேடம் வந்து அதை எப்படி டஃப்பாக வந்து நோட்டை எடுத்துருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு பாட்டுக்கு ஸ்வரம் கண்டுபிடிச்சிடலாம், ராகம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த ராகம் ஸ்வரம் எப்படி வச்சு எப்படி அந்த நோட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நோட்டு கரெக்டாக இந்த ஸ்வரம் தான் இந்த இடத்துல இந்த பரிமாணத்தில் அதை வந்து இது பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது டுட்டோரியல் போட்டு அந்த பண்ண அந்த ஆர்ஜே மேடமுக்கு, ஆர்ஜே வயலினிஸ்ட்டு மேடமுக்கு ரொம்ப நன்றி. அந்த சேனல் நேம் வந்து ஆர்ஜே வயலினிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா வரும் கண்டிப்பாக, ஆர்ஜே ஸ்பேஸ் வயலினிஸ்ட்டு. அவங்க வந்து புனலூர், கேரளா மாநிலத்தில் சேர்ந்த புனலூர், கொல்லம் மாவட்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சந்திப்பேன் அந்த மேடமை. அவங்க என்னோட இசை பயணத்தில், வயலின் பயணத்தில் அவங்க ஒரு முக்கிய ஆரம்ப புள்ளி. அதே மாதிரி நடராஜன் சார், தென்னக பண்பாட்டு மையம், தென்னக பண்பாட்டு மையம் சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்குது. அவரும் வந்து எனக்கு அந்த 7 சுரத்தை ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தார். ஏன்னா 8 மாதமாக நான் வயலின் வாங்கி சும்மா வச்சுருந்தேன் தென்காசியில். என்னால் ஒன்றும் கரெக்டாக கற்றுக்க முடியல, கரெக்டாக இது பண்ணல. பட்டு தஞ்சாவூர் வந்து அந்த பூமியில் கால் வச்சதுலேருந்து எனக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸாக தான் இருக்குது. பிளெஸிங்கிற வார்த்தை வந்து ஆங்கிலம் சொல்ல இருந்தாலும் ஒரு பெரிய இறைவருள் தான் நான் சொல்லணும் தமிழில். ஏன்னா தமிழில் நேசிக்கக்கூடிய என் தாய் தமிழ் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாகர், அன்பிற்குரிய சுதாகர். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். சேலை மூடும் இளம் சோலை, மாலை சூடும் மலர் மாலை. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே. கைகள் இடுகையில் இடகளில் இடவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனும். கம பதப்பம்ம 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 மம பதப்பம்ம பம்ம கமக ரீ 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 ச ச ச ச. நன்றி.